அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர் கண்டக்டருடைய தனியார் பேருந்து ஓட்டுநர் கண்டக்டருடைய வாழ்வாதாரம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவங்க உயிரே வாழ முடியாது. தமிழ்நாட்டில் அவங்களால இனிமேல் சோத்துக்கு கூட ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி டிரைவர்கள் கண்டக்டர்கள் எல்லாமே போராட்டங்கள் நடத்திட்டாங்க. எங்களுடைய வாழ்வாதாரத்தை அரசு ஒழித்து விட்டது, இனி நாங்கள் எப்படி வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி கண்ணீரும் கம்பளையுமாய் எல்லாருமே பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காங்க. எல்லா பெண்களுக்கும் இலவசமாக நாங்கள் என்ன தொழில் பண்ணுறது? தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் கடும் எதிர்ப்பை இந்த திட்டத்திற்கு தெரிவித்து போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. ஸோ இவர்கள் மட்டும்தாங்க போராட்டம் நடத்துகிறாங்க, வேறு யாரும் வரவேற்கத்தக்க திட்டம் தான் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, இந்த பீப்புள்ஸ் மட்டும்தான் தமிழகத்தில் தனியார் பேருந்துகள் ஓட்டுநர்கள் டிரைவர்கள் மட்டும்தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க. மீதி இருக்கிற பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணலாம் ஒரு அப்டேட்டை நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய பணியிடங்களை எடுப்பாங்களா அப்படின்றது இப்போ ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்திருக்க ஒரே ஒரு சந்தேகம், தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் நான் ஜாயின் பண்ணிட மாட்டேனா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கான கட்டணமில்லா சேவை பேருந்து திட்டத்தை விரிவுபடுத்திய அரசின் முடிவுக்கு சேலத்தில் உள்ள தனியார் பேருந்துகள் மற்றும் ஓட்டுநர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக கடை அடையாள எண் அமைக்கப்பட்டு போராட்டத்தில் அவர் தெரிவித்தார். இதன் பகுதி ஒரு நாள் அடையாளமாக வேலைநிறுத்தம் செய்யப்பட்டுகிறது. ஸோ தமிழ்நாட்டில் இந்த பெண்களுக்கான கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே இதை பார்த்திங்கன்னா இந்த ஆக்டை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக நீங்கள் உங்கள் அருகில் உள்ள போக்குவரத்து மனைகளில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பெயர் பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த இடத்துல உங்களுடைய பெயர் என்ன அளவில் இருக்குது, புதிய நியமனங்கள் எடுக்க போகிறாங்களா இல்லையா, போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் நாளுக்கு நாள் எழுந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? இதற்கான அரசு அறிவிப்புகள் அனைத்தும் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைத்தவிட அதற்காகவே இப்போந்தே உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இப்போ தமிழகத்தில் மாநகர மற்றும் நகரப்பகுதிகளில் இயக்கப்படும் சாதாரண அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செலுத்தலாம். இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் அக்டோபர் 2 முதல் வெற்றி பயணம் திட்டம் என்று செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் நகரப்பகுதிகளில் இணைக்கப்படும் விரைவு எஸ்எம்எஸ் மற்றும் டீலக்ஸ் பேருந்துகளில் ஏன் இணைக்கப்படுவதில்லை அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த போக்குவரத்து கழகத்துடைய நிறைய முறைகேடுகள் நாளுக்கு நாள் இருக்குது. ஸோ இது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணால் தான் போக்குவரத்து கழகத்தில் ஒரு வழியாக கொடுப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு வீடியோ பதிவை உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வீடியோ முழுமையாக பிடிச்சானா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ எது எப்படியோ இல்லையோ உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்கள் இந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து உங்களுக்கே தயார்படுத்திக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.